என்ன? இதுக்கு சார் தனுஷோட விஷால் இந்த இடத்துல ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறாங்க? இல்லை, ஆக்சுவலி தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிற முடிவுகள் வந்து பெரும்பாலும் தவறான முடிவுகளாக இருக்கு. ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க கிண்டி ரேஸ் கோர்ஸில். அந்த நிகழ்ச்சிக்காக திரையுலகை சேர்ந்த பல தொழிலாளர்கள் உழைத்தாங்க. அவர்களுக்கு இன்ன வரைக்கும் சம்பளம் போகல. இப்போ ரெட் ஜெயண்ட்டை வந்து இவர் குற்றம் சுமத்திட்டாருங்கிறதுனால அவரை பழி வாங்குவதற்காக இப்படி பேக் டோரில் வந்து முதுகுல குத்துறாங்க. இதை வந்து நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது. தனுஷ்க்கு ரெட் கார்டு, ஒன்று முரளி ராமசாமிக்கு, இன்னொன்று கதிரேசன். தனுஷ் பார்க்குறாரு, ஆகா இது வந்து நம்ம உள்ள இறங்கினோம்னா மாட்டிக்கொண்டு அந்த படத்தை நிறுத்திட்டு வேற படங்களுக்கு போயிட்டாங்க. ஆனால் கமல்ஹாசன், சிம்பு, எஸ்.ஜே. சூர்யான ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. விஷாலை காரணம் இல்லாம நீங்க வந்து குற்றவாளி ஆக்குறீங்க, இன்னொரு பக்கம் தனுஷுக்கு ரெட்டுங்கிறீங்க. இப்ப கமல்ஹாசனை, சிம்பு ஏன் இந்த பட்டியலில் இல்லாம போனாங்க? இப்போ வந்து கார்த்தி மட்டும் தான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. தனுஷுக்கு ரெட் கார்டு போட்ட உடனே நேற்று கார்த்திக் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. தனுஷுக்காக பொங்குற நீங்க ஏன் விஷாலுக்காக பொங்கலை? அப்ப இந்த தேங்கி கிடக்கிற படங்களை வெளியிடுவதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே தியேட்டர் கிடைக்கல. யாரோ ஒருத்தவங்க ரீரிலீஸ் படங்களை, என்னைக்கோ வந்த படங்களை வந்து தூசி தட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. எடுத்த அந்த பிளான் மூலமாக சின்ன டைரக்டர்ஸ்லாம் பெனிஃபிட் இருக்குமா சார்? இது வந்து ஒரு பக்கா வியாபாரம், 100% வணிகம். இது சினிமாவில் இருக்கிற எந்த செக்டாரும் அந்த சினிமா கலையை வாழ வைப்பதற்காக இல்லை. Globe 360 presents இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. அடுத்ததான் நம்ம வந்து கோலிவுட்டோட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவங்க எடுக்கிற முடிவை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் விஷால் அவர்களுக்கு ரெட் கார்டு அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டாங்க. அதே நேரம் இப்போ தனுஷ்க்கு நேற்று சொல்லியிருக்காங்க போல சார், இது மாதிரி தனுஷை வச்சு இனிமேல் படம் எடுக்கிற மாதிரி இருந்தால் எங்ககிட்ட ஒரு தடவை கலந்தோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கணும். இனிமேல் அடுத்த படத்துக்கான பூஜை ஆகஸ்ட் 16 வரையும் போடப்படாது அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் திடீர்னு அவங்க எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு சார் தனுஷோட விஷால் இந்த இடத்துல ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறாங்க? இல்லை, ஆக்சுவலி தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிற முடிவுகள் வந்து பெரும்பாலும் தவறான முடிவுகளாக இருக்குது. முக்கியமாக அந்த முரளி ராமசாமி, ராமநாராயணன் சாருடைய மகன் முரளி ராமசாமி தலைவராக வந்ததற்கு பிறகு தயாரிப்பாளர் சங்கத்தில் நடைபெறுகிற எந்த விஷயமே ஆரோக்கியமாக இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க கிண்டி ரேஸ் கோர்ஸில். அந்த நிகழ்ச்சிக்காக திரையுலகை சேர்ந்த பல தொழிலாளர்கள் உழைத்தாங்க. அவர்களுக்கு இன்ன வரைக்கும் சம்பளம் போகலை. நான் 4 நாளைக்கு முன்னே ஒரு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு சினிமா துறையில் பணியாற்றுகிற ஒரு கடைநிலை ஊழியர் வராரு. சார், நான் வலைபேச்சு ரெகுலராக பார்க்குறேன் சார், ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும். என்ன அப்படின்னு, இந்த மாதிரி கவுன்சில் நடத்தின அந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் ராத்திரி பகலாக உழைச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் உழைச்சேன். எனக்கே இன்னும் சம்பளம் பாக்கி சார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு பாக்கி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, இந்த தொழிலாளர்களுக்கான சம்பள பாக்கியே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சி ஏற்பாட்டிலேயே சொதப்பினவங்க பல்வேறு விஷயங்கள்ல இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் நீங்கள் குறிப்பிட்ட தனுஷ், விஷால் போன்றவர்களுக்கு ரெட்டு. முதல்ல இந்த விஷால் விஷயத்தை எடுத்துக்கிட்டா, விஷால் மீது இவர்கள் என்ன ரெட்டு போடுறாங்க அப்படின்னா, விஷால் இதே தயாரிப்பாளர் சங்கத்தில் 2017 19 வரைக்கும் தலைவராக இருந்தார். அப்போ பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டார். அன்றைக்கு அவருடைய அந்த நடவடிக்கைக்கு அங்கிருந்த தயாரிப்பாளர்களும் நிர்வாக குழுவில் இருக்கிறவர்களும் அவருக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க. அதுதான் உண்மை. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணார்னா, அந்த தமிழ் ராக்கர்ஸை கண்டுபிடிக்கணும், அப்புறம் நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு மருத்துவ உதவி, பண உதவி அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணார். அப்படி செய்த வகையில் கிட்டத்தட்ட 12.5 கோடி ரூபாவை அவர் செலவு பண்ணியிருக்காரு. ஓகே ரைட்டா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 12.5 கோடியை நீங்கள் வந்து முறைகேடாக செலவு பண்ணிடுறீங்க, அதனால் உங்களுக்கு ரெட் கார்டு போடுறேன், இனிமேல் விஷாலை வச்சு யாரும் படம் எடுக்காதீங்கன்னு இவங்க போடுறாங்க. அது எந்த வகையில் நியாயம்? சம்பவம் நடந்தது 2019, இப்போ 2024, இடையில 5 வருஷம். 5 வருஷத்துல எந்தெந்த பாடியெல்லாம் அதில் இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கு யார் செயலாளராக இருந்தாரோ அவர் தான் இன்னைக்கும் செயலாளராக இருக்காரு. அப்புறம் நீங்கள் அன்றைக்கு வந்து முறைகேடு நடந்ததாகவே வைத்து கொண்டாலும் இப்போ தலைவர், செயலாளர், பொருளாளர் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் தலைவரை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, விஷால் வந்து சமீபத்தில் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார், அரசியலை சினிமாக்குள்ளே கலக்காதீங்க, இப்போ வந்து அரசியலை சினிமாக்குள்ளே கலக்குறாங்க, அது ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னார். அவர் யாரை சொல்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தை தான் அவர் சொல்றாரு. அப்ப ரெட் ஜெயண்ட்டை வந்து இவர் குற்றம் சுமத்திட்டாருங்கிறதுனால அவரை பழிவாங்குவதற்காக இப்படி பேக் டோர்ல வந்து முதுகுல குத்துறாங்க. இதை வந்து நம்ம நிச்சயமா ஏற்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ரெட் கார்டு என்னன்னா, இவர் வந்து சில பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒழுங்கா நடிச்சு கொடுக்கலங்கிறது இவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு. அப்படி யாருக்கு இவர் பண்ணார் அப்படின்னா, ஒன்று முரளி ராமசாமிக்கு, இன்னொன்று கதிரேசனுக்கு. முரளி ராமசாமி கவுன்சிலில் தலைவராக இருக்காரு, கதிரேசன் செயலாளராக இருக்காரு. இப்போ முரளி ராமசாமிக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, முரளி ராமசாமிக்கு தனுஷ் வந்து கால் ஷீட் கொடுக்குறாரு. இவ்வளவு ரூபா ஃபர்ஸ்ட் காப்பியில் படங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் என்னன்னா ஒரு 5 கோடி மாதிரி பணத்தை தனுஷ்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு மேலே வந்து முரளி ராமசாமி பணம் கொடுக்க முடியல. அப்போ தனுஷ் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த பணத்தை கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபா அவர் பணத்தை போட்டு அந்த படத்தை எடுக்கிறாரு. 70% படப்பிடிப்பு முடிந்த நிலையில் முரளி ராமசாமிகிட்ட மேற்கொண்டு பணம் வரல. அப்போ தனுஷ் பார்க்குறாரு, ஆகா இது வந்து நம்ம உள்ள இறங்கினோம்னா மாட்டிக்கொண்டு அந்த படத்தை நிறுத்திட்டு வேற படங்களுக்கு போயிட்டாரு. சரி, இதுல தனுஷ் மீது எங்க தப்பு இருக்கு? உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்தாரு, நீங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்கல, அதனால அந்த படத்தை நிறுத்திட்டு வேற வழிக்கு போயிட்டாரு அவர். இப்ப அதை வந்து ஒரு காரணமா காட்டி அவருக்கு எப்படி நீங்க வந்து 2 போட முடியும்? அது மாதிரி இவர்கள் செய்கிறது எதுவுமே வந்து சரியான நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதியா நம்ம சொல்லலாம். ஏன்னா சார் வெளியில நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து தனுஷ் வந்து நிறைய இடங்களை டார்கெட் செய்யப்படுறாரு. ராயன் படத்தோட ஆடியோ லான்ச்ல அவர் பேசினதுக்கு அப்புறமே நிறைய கிரிட்டிக்ஸ் வந்தது. அதை தொடர்ந்து இப்ப ராயன் படமும் கலவையான விமர்சனங்கள் வந்ததுனால அவ்வளவுதான், இது வந்து தனுஷ் அடிக்கிறதுக்கான ஒரு நேரம். நமக்கே தெரியும், ஒரு சர்ச்சை கிளம்பினாலே உடனே தனுஷ் பேரை தூக்கி அவனை போட்டுருவாங்க எல்லாருன்ற பட்சத்துல. இதுலயும் தனுஷ் மேல தப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க சார். இல்ல, அது உண்மை தெரியாதவர்கள் சொல்கிற விஷயம். அதே நேரம் கதிரேசனுக்கு இவர் அட்வான்ஸ் வாங்கிட்டு டேட் கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பட் இவங்க 2 பேருக்குள்ள என்ன டேர்ம்ஸ், என்ன வாங்கினாரு, யார் மீது தவறுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம அதை பத்தி பேச முடியாது. ஒருவேளை கதிரேசனுக்கு இவர் டேட்டு கொடுக்கல, அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏமாத்துறதாக இருந்தால் நீங்க அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா அப்படி இல்லாம நீங்க பொதுவா டார்கெட் பண்றது இருக்குல்ல, அதுதான் தப்பு. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மாசத்துக்கு முன்ன ஒரு 4 நடிகர்களுக்கு ரெட் கார்டுன்னு ஒரு தகவல் வந்தது. அதாவது அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளே ஆஃப் த ரெக்கார்டா இந்த விஷயத்தை வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அவங்களே அதை மறுத்தாங்க. அந்த 4 நடிகர்கள் யாருன்னா கமல்ஹாசன், சிம்பு, எஸ்.ஜே. சூர்யான்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இப்ப கமல்ஹாசன் மீது என்ன குற்றச்சாட்டுன்னா, லிங்குசாமி உத்தம வில்லன் படம் எடுக்கும்போது ஏற்பட்ட பஞ்சாயத்து, மறுபடியும் டேட்டு தரேனாரு, தரல, அதனால அவர் மீது ரெட் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பு மீது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரிபிள் ஏ படம் எடுத்த வகையில் மைக்கேல் ராயப்பனுக்கும் அவருக்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு, அது ஒரு காரணம். அப்புறம் ஐஸ்வரி கணேஷ் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு டேட் கொடுக்கலன்னு அது ஒரு காரணம். இப்போ விஷாலை காரணம் இல்லாம நீங்க வந்து குற்றவாளி ஆக்குறீங்க, இன்னொரு பக்கம் தனுஷுக்கு ரெட்டுங்கிறீங்க. இப்ப கமல்ஹாசனை சிம்பு ஏன் இந்த பட்டியலில் இல்லாம போனாங்க? சிம்பிளான காரணம் என்னன்னா, உதயநிதி தயாரிக்கிற தக் லைஃப் படத்துல கமல்ஹாசன் நடிக்கிறாரு, சிம்பு நடிக்கிறாங்க. அப்ப நீங்க உதயநிதியை ப்ளீஸ் பண்றதுக்காக இவங்க 2 பேரை வந்து நீங்க தள்ளி வச்சிட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சங்கம் என்பது எந்த பாரபட்சமும் எந்த சார்பும் இல்லாமல் நேர்மையாக நடுநிலையோடு இயங்க வேண்டியதுதான் சங்கம். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாதவர்களுக்கு, அதாவது இன்னொருத்தருடைய தூண்டுதலில் நீங்கள் நடவடிக்கை எடுப்பதுங்கிறத நிச்சயமா ஏற்க முடியாது. இதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இப்ப இன்றைக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இது போன்ற தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் போது மற்ற தயாரிப்பாளர்கள் பாத்தீங்கன்னா அப்படி ஊமையா அப்படி வேடிக்கை பார்க்கறாங்க. நீங்க பண்றது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணணுமா வேணாம்? யாருமே பண்றது இல்லை. இப்போ சார் இது தனுஷ் அவர்களுக்கும் அதுக்கப்புறமா விஷாலுக்கும் நடக்கும்போது ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள் எப்படி அமைதியா இருக்கும், அதே மாதிரி தானே சார் இந்த பக்கம் சக நடிகர்கள் அமைதியா இருக்காங்க. இப்போ வந்து கார்த்தி மட்டும் தான் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, அதை தாண்டி நிறைய பேர் அமைதியா இருக்கிறதே ஒரு இது வீக்னஸ் தானே சார்? நிச்சயமா நடிகர் சங்கம் பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய தவறு, அதுல மாற்றமே கிடையாது. என்னன்னா அவர்களுடைய செயல்பாட்டிலையுமே பாரபட்சம் இருக்குன்னு நம்ம பகிரங்கமாவே சொல்லலாம். இப்போ உதாரணம் பாருங்க, தனுஷுக்கு ரெட் கார்டு போட்ட உடனே நேற்று கார்த்திக் வந்து பிரஸ் மீட் வச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு, நாங்க இது வந்து ரொம்ப தப்பா இருக்கு, நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், 4 நாளைக்கு முன்னாடி விஷால் மீது ரெட் கார்டுன்னு தகவல் வந்தப்ப நீங்க ஏன் வாயை திறக்கல? யோசிச்சு பாருங்க. தனுஷாவது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட 2 தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினாரு, படத்தை முடிச்சு கொடுக்கலன்னு ஒரு டிஸ்பியூட் இருக்கு. அந்த டிஸ்பியூட்டின் அடிப்படையில் அவர் மீது ரெட்னு போட்டிருக்காங்க. ஆனா விஷால் மீது அப்படி எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது. அவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக முறைகேடு பண்ணார். கிட்டத்தட்ட அவர் ஒரு 420 நீங்க அவங்க வந்து இது பண்ணி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப இன்னொன்னு, விஷால் யாருன்னா நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர். அப்ப உங்கள் சங்கத்தை சேர்ந்த ஒரு செயலாளர் மீது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்றாங்கன்னா
அதற்கும் நீங்கள் குரல் கொடுத்திருக்கணுமா வேணாமா? கண்டிப்பா. ஏன் கொடுக்கல? யார் உங்களை தடுத்தது? தனுஷுக்காக பொங்குற நீங்க ஏன் விஷாலுக்காக பொங்கல? அப்ப இவர்களும் ஆளுங்கட்சிக்கு பயப்படுறாங்க. என்னன்னா விஷால் மீதான நடவடிக்கை என்பது கவுன்சிலுடைய நடவடிக்கை இல்லை, உதயநிதியை திருப்திப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகிற ஒரு நடவடிக்கை. அதுக்கு எதிராக நம்ம கருத்து சொன்னோம்னா இப்போ உதயநிதியுடைய கோபத்துக்கு ஆளாயிடணும், திமுகவுடைய கோபத்துக்கு ஆளாயின்னு பயந்துக்கிட்டு நடிகர் சங்கமும் அப்படி வாயை மூடிக்கிட்டு இருக்காங்கிறது தானே உண்மை. ஆமா சார். இப்போ நம்ம பார்த்துருப்போம், அந்த கள்ளச்சாராய இஷ்யூலாம் வந்தப்போ சூர்யா அவர்கள், கார்த்தி அவர்கள்லாம் வந்து அவங்களோட கண்டனத்தெல்லாம் தெரிவிச்சாங்க. அப்போ அதெல்லாம் வெறுமனே நோட்டீஸ்க்கு மட்டும் தானே சார்? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா மக்களை ஏமாற்றுவதற்கு தாங்க. நீங்கள் உண்மையிலேயே ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரோட்டுக்கு வரணும். புரியுதா இல்லையா? இப்போ கள்ளச்சாராய சாவு நடக்குது அப்படின்னா நீங்கள் வீதிக்கு வந்து போராடணும். அதுதான் நீங்கள் வந்து உண்மையாக இந்த மக்கள் மீதும் இந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அக்கறையை காட்டுகிற விஷயம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா ட்விட்டர் கையில் இருக்கிறதுனால ஒரு 4 வரியில் போட்டுட்டு அப்படி போனோம்னா நாளைக்கு சொல்லிக்கலாம், நான் கூட நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தேன், நான் கூட துப்பாக்கிச்சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தேன், நான் கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு எதிராக குரல் கொடுத்தேன் அப்படி கிளைம் பண்ணுறதுக்கு தான். ஓகே சார். இப்போ அது கன்யூஸாகவே இன்னொரு நியூஸ் ஒன்று சொன்னாங்க. ஆகஸ்ட் 16 வரையும் வேற படங்களுக்கு பூஜை போடுறதுல நிறைய படங்கள் தேங்கி இருக்கு, அதாவது திரையரங்குகள் இல்லை அப்படின்னு. இதை சொல்ற இதே தயாரிப்பாளர்கள் சங்கம் எதுக்கு சார் ரீ-ரிலீஸ் ஒத்துக்கிட்டாங்க? இல்லை, அதுதான் நம்முடைய கேள்வி. இவர்களுடைய செயல்பாடுகள் மிக முரண்பாடாக இருக்கு என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து பதவிக்கு வந்து எத்தனை வருடமாச்சு? 2வது முறை நீங்கள் பதவிக்கு வந்துடுறீங்க முரளி ராமசாமி தலைமையிலான நிர்வாக குழு. அப்போ இந்த தேங்கி கிடக்கிற படங்களை வெளியிடுவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? திரையரங்க உரிமையாளர் கூட ஏதாவது பேசுகிறீங்களா? இல்லை ஓடிடி நிறுவனங்களோட பேசுனீங்களா? நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. என்னன்னா இவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சால்வை போத்துறதுக்கும் பொக்கே கொடுப்பதற்கு தான் இவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அவர் எது பண்ணாலும் உடனே பொக்கவையும் சால்வையும் தூக்கிட்டு போயிட வேண்டியது. ஏன்னா அவர்களுடைய குட் புக்கில் நம்ம இருக்கணுங்கிறது தான் இவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. மற்றபடி திரையுலக நலனோ தயாரிப்பாளர் நலனோ இவர்களுக்கு எந்த காலத்திலும் முக்கியமாக இல்லைங்கிறது தான் உண்மை. இவர்கள் உண்மையிலேயே தயாரிப்பாளர் வந்து நலன் முக்கியமாக இருந்திருந்தால் இந்த முடங்கி கிடக்கிற படங்களை ரிலீஸ் பண்ணுகிற வேலையை இவங்க செஞ்சுருக்கலாம். ஆனால் பண்ணவே இல்லையே. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே தியேட்டர் கிடைக்கல. யாரோ ஒருத்தவங்க ரீரிலீஸ் படங்களை என்னைக்கோ வந்த படங்களை வந்து தூசி தட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 50 தியேட்டர் 100 தியேட்டர் 150 தியேட்டர்னு ஒதுக்குறாங்க. அதெல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே, அதெல்லாம் பண்ணவே இல்லையே. ஆக இந்த பதவி என்பதை இவர்களுடைய சுய லாபத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ சார் இதில் இன்னொரு விஷயமும் காலையில் நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு ஆகஸ்ட் 16 இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே விஜய் அவர்களோட கடைசி படத்துக்கு பூஜை போடலாம், இல்லைனா அதுக்கான டிஸ்கஷனில் இறங்கலான்ற மாதிரி அவங்க ஒரு செட் ஆஃப் பிளானில் இருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட அதை கூட மறைமுகமாக அரசியல் ரீதியாக லாக் பண்ணுறதுக்காக கூட இந்த முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். இல்லை, எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, ஏற்கனவே செப்டம்பர் லாஸ்ட் வீக்கு விஜய் 69 படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்குவதாக சொல்லப்பட்டது. ரிலையபிள் சோர்ஸ் தான் சொன்னாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் பேசும்போது என்ன சொன்னாங்க, இல்லை சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, அதனால் அக்டோபருக்கு தான் ஷூட் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் விஜயை பொறுத்த வரைக்கும் ஷூட் போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே அந்த பூஜையை பண்ணுவாங்க. அப்படி தான் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்டில் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை ப்ரீபோன் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது தெரியல எனக்கு. இப்போ சார் இந்த தயாரிப்பாளர் சங்கத்திலேயே 16ஆம் தேதி வரைக்கும் மற்ற படங்களோட பூஜையை போட வேணாம், அடுத்து சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களா சார்? இப்போ அந்த சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறது மூலமாக இவங்க எடுத்த அந்த பிளான் மூலமாக சின்ன டைரக்டர்ஸ்லாம் பெனிஃபிட் இருக்குமா சார்? நிச்சயமாக கிடையாது. எப்பயுமே பாருங்கள், ஒரு தொழிலை முடக்குவதால் அந்த தொழிலுக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை தான். யோசிச்சு பாருங்கள், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் திடீர்னு ஷூட்டிங்கை நிறுத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த துறையை நம்பி இருக்கிற பல தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க, தயாரிப்பாளர்களும் பாதிக்கப்படுவாங்க. எப்படின்னா எந்த தயாரிப்பாளருமே தன்னுடைய சொந்த பணத்தில் படம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் அப்படியே அடுக்கி வச்சுட்டு இரும்பு பொட்டியை திறந்து அப்படியே எடுத்து வந்து செலவு பண்ணுறது இல்லை. இவர்கள் எல்லாமே 99% கடன் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் பாட்டுக்கு படம் எடுக்கக்கூடாது, நீங்கள் ஸ்ட்ரைக் அப்படின்னு அறிவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் அந்த ஸ்ட்ரைக் நடப்பதாக வைத்து கொண்டால் அந்த தொழிலாளிகள் மட்டும் பாதிக்க மாட்டாங்க. இந்த வட்டிக்கு பணம் வாங்கினா இந்த தயாரிப்பாளர் தானே பாதிப்பாங்க. பணம் கொடுத்த ஃபைனான்சியர் வந்து 6 மாதம் ஸ்ட்ரைக் நடந்தது, அந்த 6 மாதம் எனக்கு வட்டி வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. அதற்கும் சேர்த்து தான் வட்டி வாங்குவாங்க. இன்ஃபேக்ட் கொரோனா காலத்தில் திரையுலகமே முடங்கி கிடந்தது. அந்த காலகட்டத்துக்கு வட்டியை வாங்கின ஃபைனான்சியர்கள் தான் இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி அவர்களுக்கு நல்லதாக இருக்கும்? எல்லாத்துக்கும் மேலே இப்போ நீங்கள் வந்து 6 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ ஷூட்டிங்கை நிறுத்தலாம், ஆனால் படங்கள் ஆல்ரெடி ரெடியாக இருக்குல்ல, புரியுதா இல்லையா? அப்போ ஒவ்வொரு படமும் மாதம் பெரிய படங்கள் வந்துக்கிட்டு தானே இருக்கும். அடடா ஷூட்டிங்கே நடக்கலையே, நம்ம சின்ன படத்தை போடுவோன்னு எந்த
தியேட்டருக்காரங்க முன் வருவாங்க. அதனால அந்த மாதிரியான எந்த நல்விளைவும் ஏற்படாது. அப்படி சார் ஒருவேளை பண்ற மாதிரி இருந்தா அந்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ பெரிய பண்டிகைகளுக்கு வந்து பெரிய ஹீரோக்களோட படம் ரிலீஸ் பண்ண வேணாம், சின்ன டைரக்டரோட படம் ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் அறிவிப்பு கொடுத்தா கூட நல்லா தானே சார் இருக்கும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இது வந்து ஒரு பக்கா வியாபாரம், 100% வணிகம். இது இங்கே பொறுத்த வரைக்கும் யாருக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். லாபத்தின் அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சினிமாவில் இருக்கிற எந்த செக்டாரும் அந்த சினிமா கலையை வாழ வைப்பதற்காக இல்லை, அவங்கவுங்க சம்பாதிப்பதற்காக தான் இந்த துறையிலே இருக்காங்க. அது தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், திரையரங்க உரிமையாளர்களாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அவர்கள் தங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய விஷயத்தை தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர, அடடா நம்ம சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா இண்டஸ்ட்ரி இதாகிடுமே, நம்ம பெரிய படத்தை கொஞ்ச நாள் ஒதுக்கி வைப்போம் அப்படின்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், பெரிய படங்களை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணால் அதுக்கு மட்டும் மக்கள் கூட்டியம் தியேட்டரை நோக்கி வந்துருமா? என்ன வராது. அதுதான் உண்மையான விஷயம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் பெரிய படங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் பாதி முக்கியத்துவமாவது சின்ன படங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ நீங்க பெரிய படங்களுக்கு 4 காட்சி கொடுக்குறீங்க, 5 காட்சி கொடுக்குறீங்களா, இப்போ சின்ன படங்களுக்கு ஒரு 2 காட்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வைக்கலாம். அதுதான் சரியா இருக்கும். அதனால ஒட்டுமொத்தமாவே பெரிய படத்தை புறக்கணிச்சுட்டு சின்ன படங்களை தூக்கி வைங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த கோரிக்கைங்கிறது புதுசு இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 30 வருஷமா இதையே தான் பேசிட்டு இருக்காங்க. எந்த நன்மையும் ஏற்படவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஓகே சார், காத்திருந்து பார்ப்போம் சார். ஏதாவது மாற்றங்களும் நன்மைகளும் கிடைக்குதா அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.